கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக போட்டு தனியார் பள்ளிகளில் பணம் வசூலித்த நபர் சிக்கினார். பள்ளிகளில் விழிப்புணர்வு திரைப்படம் காண்பிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்திருப்பதாகவும், இதற்காக பள்ளி மாணவ மாணவியரிடம் 10 ரூபாய் வசூலிக்க வேண்டும் என்றும் டிக்கெட்டை பள்ளிகளில் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரித்த போது மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்ததாக கூறி வழங்கியிருந்த கடிதத்தில் ஆட்சியர் பெயரில் போலியான கையெழுத்து இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக போட்டு தனியார் பள்ளிகளில் பணம் வசூலித்த நாகர்கோவிலை சேர்ந்த சரவணகுமார் என்பவர் பிடிபட்டார். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயலை தடுக்க விடியா திமுக அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள பெற்றோர்கள், எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் நடவடிக்கைகளை பள்ளிக் கல்வித்துறை செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி பேராசிரியை மாணவர்களை வீட்டு வேலைக்கு அழைத்துச் சென்று பொய்யான திருட்டு வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து கல்லூரி முன்பு மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு ஆங்கிலத் துறையில் படிக்கும் ஆசிப், சுசிலாதேவி, நந்தகுமார் ஆகியோரை அதே துறையைச் சேர்ந்த பேராசிரியை பிரில்லியன்சி தனது வீட்டிற்கு வேலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இந்த நிலையில் பணிக்கு சென்ற மாணவர்கள் வீட்டில் இருந்த 1 சவரன் தங்க நகையை திருடியதாக போலீசில் பொய் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆங்கிலத்துறையை சேர்ந்த பிரில்லியன்சி அப்படிங்கிற ஒரு மேம் அங்கே பாடம் நடத்துகிற வேலையை விட்டுட்டு தன்னோட வீட்டு வேலைக்காக நான் உனக்கு ஃபண்டு தரேன், பணம் தரேன், என்ன வேலை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு அந்த பையன் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் உனக்கு நீ வேலையை விட்டு நின்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொருள் காணா போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஜெயின் காணா போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மீது திணிக்கிறாங்க. அப்பயும் வேலைக்கு வராத பட்சத்தில் நீ என் கூட தானே என் கிளாஸ் என் வகுப்புல தானே படிக்கிற, நீ எப்படி பாஸ் ஆகிற, எப்படி டிகிரி படிக்கிற, உனக்கு இன்டர்னல் மார்க் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சென்னை அரசு மருத்துவமனைகளில் ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகளுக்கு வருவோரிடம் ஜிபே மூலம் பணம் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதால் நோயாளிகள் வேதனையடைந்துள்ளனர். ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் நோயாளிகள் எளிதில் பணம் செலுத்தினாலும் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய நோயாளிகளிடம் ஜிபே, ஸ்மார்ட் போன் போன்ற வசதிகள் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் விசாரித்த போது பணமாக பெற்றுக்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் தரப்பட்டது. ஆனால் ராயப்பேட்டை பொது மருத்துவமனை போன்ற பிற மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் ஜிபே மூலம் மட்டுமே பணம் பெறப்படுவதால் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்தனர். மாரத்தான் அமைச்சர் மாசு இந்த பிரச்சினைக்கு புதிய விளக்கம் தராமல் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது சாமானியர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஃபோனில் தான் காசு அனுப்பணும், கையில் காசு கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். நானும் ஃபோன்லேருந்து வெளியிலேருந்து அனுப்ப சொன்னால் அவங்க வெளியிலேருந்து ஃபோனில் காசு அனுப்பிட்டாங்க. அதுவும் வேண்டாம், இங்கே வந்து தான் காசு ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஸ்கேன் எடுத்தாங்க. 1 மாத இடைவெளியில் மீண்டும் தனியார் பால் விலை உயர்ந்து 1 லிட்டர் 80 ரூபாயை தொட்ட நிலையில் வாய்மூடி மௌனம் காக்கும் பால்வளத்துறை அமைச்சர் எங்கே என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தனியார் பால் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மற்றும் திராவிட மாடல் அரசு கண்டு கொள்ளாததால் தனியார் பால் விலை உயர்ந்துள்ளது. குஜராத்தின் அமுல் பால் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் 1 லிட்டர் பாலின் விலை ஏழை மக்களுக்கு எட்டாத உயரத்தில் இருப்பது திராவிட மாடல் ஆட்சி செயலிழந்து விட்டதையே காட்டுகிறது. இப்போதாவது விடியா திமுக அரசு விழித்து மத்திய அரசிடமிருந்து அதிகாரங்களை பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ள பொதுமக்கள் தனியார் பாலின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை கட்டுப்படுத்தும் சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். பால் வளத்தை பாரம்பரியமாக பேசும் திராவிட மாடல் நடைமுறையில் விளம்பர மாடலாக மட்டுமே இருப்பதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர்.